ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஏஐ பயன்பாடு அதிகரித்துள்ளதால் உலக அளவில் தொழில்நுட்ப நிறுவனங்களில் நடப்பாண்டின் முதல் 4 மாதங்களில் 93,000 ஊழியர்கள் வேலை இழந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து பணி நீக்கங்களை கண்காணிக்கும் லே ஆஃப்ஸ் தளத்தின் தரவுகளில் கூறப்பட்டுள்ளதாவது: உலக அளவில் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்து வருகிறது. 2026ஆம் ஆண்டில் இதுவரை 106 நிறுவனங்களில் 93,000 பணியாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது. பேபால் அடுத்த 2-3 ஆண்டுகளில் உலகளாவிய பணியாளர்களில் 4,500 பேரை பணிநீக்கம் செய்கிறது. காயின்பேஸ் நிறுவனம் 700 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. ஆரக்கிள் நிறுவனம் 30,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது. காக்னிசன்ட் நிறுவனம் 12,000 முதல் 15,000 பணியிடங்களை குறைக்க ப்ராஜெக்ட் லீஃப் என்ற பெயரிலான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. மேலும் ஏஐயின் டேட்டா சென்டர்கள் அமைக்கும் மூலதன செலவை அதிகரிக்கவே இந்த பணிநீக்க நடவடிக்கை என தெரியவந்துள்ளது. மெட்டா 8,000 முதல் 16,000 பேர் வரை பணிநீக்கம் செய்யக்கூடும். இதற்கிடையில் அமேசான், டெல் டெக்னாலஜிஸ், ஸ்னாப் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான பணியிடங்களை குறைத்துள்ளன. இதனால் இந்தியாவில் உள்ள பணியாளர்களும் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய வணிக கப்பல்களுக்கு மானியம் தரும் திட்டம் நீட்டிப்பு. இந்தியாவில் வணிக கப்பல்களை பதிவு செய்வதை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு வழங்கி வரும் மானிய திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வணிக கப்பல் போக்குவரத்தில் சுயசார்பை அடைய கடந்த 2021 ஜூலை மாதம் 1,624 கோடி ரூபாய் மதிப்பிலான மானிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கும் சர்வதேச டெண்டர்களில் வெளிநாட்டு கப்பல் நிறுவனங்களுடன் போட்டி போடும் வகையில் இந்திய கப்பல் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க இத்திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் நாட்டின் கடல்சார் வர்த்தகத்தில் இந்திய கொடியுடன் பயணிக்கும் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இத்திட்டத்தில் 2030-31 வரை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பதாக அரசு தெரிவித்துள்ளது.